தமிழ்நாட்டுக்கு அரசியல் அறிமுகப்படுத்துறது விஜய் கிடையாது. பல கட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். பல அரசியல் கட்சி தலைவர்கள் இங்க தோன்றி மறைஞ்சுட்டாங்க. பல பேர் இங்க அரசியல மக்களுக்கு காமிச்சிருக்காங்க. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அரசியல் நிகழ்ச்சி காட்டல. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த காலகட்டத்திலயும் கின்னஸ்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்களா? முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவருடைய மரணத்துல கூடிய கூட்டம் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரு தலைவரோட இறப்புல இவ்வளவு பெரிய கூட்டங்கிறது எங்கேயும் பார்த்ததுன்னு சொல்லிட்டு கின்னஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல எந்த உயிரிழப்பும் ஏற்படல. அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது எங்கேயும் செய்தி பதிவு செய்யப்படல. கலைஞர் பல கூட்டத்தை போட்டிருக்காரு, எம்ஜிஆர் பல கூட்டத்தை போட்டிருக்காரு, விஜயகாந்த் பல கூட்டத்தை போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் தான். அவங்க இந்த மாதிரியான ஒரு தங்களோட பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல இப்படி ஒரு ரெக்கார்ட் அவங்க யாராவது செஞ்சிருக்காங்க பாருங்க. உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்ரஸி கூட தன் ஸ்டேஜுக்கு வந்தாருன்னா, அதாவது அங்க வந்திருக்க கூடியிருக்க மக்கள் அவங்க வந்து மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஹெல்த்தி எல்லாரும் ஓகேவா, தண்ணி கிடைச்சிச்சா, ஒரு 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 இதுவும் கேட்க மாட்டார் அவர். நான் பேச ஆரம்பிக்கலாமா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா, நான் பேச ஆரம்பிக்கலாமா, இந்த இந்த எந்த ஒரு பழக்கம். அதாவது அவருக்கும் அந்த தொண்டர்களுக்குமான அந்த கேப் இதான் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து தொண்டர்கள் அவர் மீது அன்பு வைக்கிறாங்க, வெறித்தனமா இருக்காங்க. ஏன் என்னன்னு தெரிய வெறித்தனமா இருக்காங்க. ஆனா இவர் அவங்களுக்கு கொடுக்குற ரிப்ளை என்னன்னா, இதான் ரிப்ளை. அவன் எக்கேடு கெட்ட போனா என்ன, பைசா கொடுக்க மாட்டேன்.